தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். யோவேல் 3:16. விண்ணும் மண்ணும் அதிர்கின்றன, ஆயினும் ஆண்டவரே தம் மக்களுக்கு புகலிடம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் தன்னுடைய மக்களை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கள். இந்த உலகம் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும், உலகின் நிலைகள் எப்படி இருந்தாலும், ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தான் நேசிக்கின்ற மக்களுக்கு புகலிடமாக இருக்கிறார். எல்லோரும் ஆண்டவரில் வந்து தஞ்சம் பெறுகின்ற விதத்திலே ஆண்டவர் தன்னை திறந்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் தன்னை மிகவும் எளிமையானவராக மாற்றியிருக்கிறார். எல்லோரும் வந்து அடைக்கலம் பெறுகின்ற நிலைக்கு ஆண்டவர் தன்னை விட்டு கொடுக்கிறார். அப்படியென்றால் ஆண்டவரின் நிலை எவ்வளவு உயர்ந்த ஒன்று பாருங்கள். ஆனால் கீழிறங்கி நமக்காய் இவ்வளவு தன்னை தாழ்த்தி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு இன்று ஆண்டவர் மீது எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறது. ஆண்டவரோடு எவ்வளவு நெருக்கமாக இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய கோட்டைக்கு உள்ளே நமக்கு புகலிடம் தருவதற்காக காத்திருக்கிறார். நம் எல்லோரும் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்ற பொழுது வாழ்வு ஆசீர்வாதமானதாக மாறுகிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். நீரே எனக்கு புகலிடம் என்று நான் நம்புகிறேன். அதை அறிக்கையிடுகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கோட்டைக்கு உள்ளே நான் வந்து தங்கி புகலிடம் பெறுகின்ற பொழுது, அடைக்கலம் பெறுகின்ற பொழுது, ஆண்டவரே, உம்மிடத்திலே நிறைந்து காணப்படுகின்ற, உம்முடைய கோட்டைக்குள்ளே நிறைந்திருக்கின்ற அனைத்து நன்மைத்தனங்களும் எனக்கும் சொந்தமாக கடவது என்று நம்பி விசுவசிக்கிறேன். என் வாழ்வை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென்.